குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். ராமன் சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்காக நீங்க கூடி ஜெபிங்க. உங்க குடும்பத்தோட வேதம் தியானிங்க. உங்க குடும்பத்தோட பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் எப்படி வளர்ப்பது என்று கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும், குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சிலவள மனைவி முட்டி போதுனா கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க. அடிச்சு வழியால போட்டுறாதீங்க. புருஷன் பிள்ளைங்க அடிச்சு வழியால போட்டுறாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துல பிரச்சனைடா ஜெபிங்க. குடும்பத்துல கஷ்டங்கள்டா ஜெபம் பண்ணுங்க. பண கஷ்டமா இருக்கிறத வச்சு கர்த்தரை மதிச்சு நல்லா நடவுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வர்த்திக்கப்படும். சங்கீதம் 128 1-2 பார்க்காம சொல்லுங்கல்ல. யாரும் திறக்க கூடாது பைபிள். நல்ல கரியக்காத 128 1-2 தான் சொல்லல. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் அவனோ அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் பொறுப்பேற்றவன். இரண்டாவது வசனம் என்ன சொல்லுது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. செய்யற தொழில் நிமித்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இருக்கிறத வச்சு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பெருசா இல்ல, பெருசா கிடைக்கல, ஏன் புலம்பல் பாடுறீங்க? மனோவா புலம்பல் பாடல. புள்ள இல்ல, உண்மைதான். கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் சொன்னது உண்மைதான். ஆனாலும் கேட்கிறான், ஆண்டவரே அந்த புள்ளை எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும் என்பதை நீர் எனக்கு போதித்தார். எப்படி நல்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, திருச்சபையா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, நாங்க எப்படி நடத்துகிறோம், எப்படி நடத்த வேண்டும், எப்படி வழி நடத்தணும், யார்கிட்ட போய் ஞானத்தை கேட்கணும்? ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பணம் இல்ல, வருமானம் காணாது, என்ன புலம்பல் பாடினோம்? சாப்பிடாமையா கிடந்தோம், பட்டினியா போட்டார் ஆண்டவர். பணமா வருது கிலோ, ஒரு கிலோ இல்ல. கர்த்தரை நம்புகிறவன் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவான். உங்க குடும்ப வாழ்க்கைக்காக ஜெபிங்க. உங்க ஊழியத்துக்கு ஆண்டவரை எப்படி நான் செய்யணும் ஜெபம் பண்ணுங்க. வேலைக்காக ஜெபிங்க. ஞானமாய் வேலை செய்து நான் வேண்டுற சம்பளத்துக்கு உண்மையாக வேலை செய்ய எனக்கு உதவி செய்ய ஜெபம் பண்ணுங்க. கள்ள வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஆண்டவருக்கு விரோதமான சுத்தமாத்து பார்க்க கூடாது. அது எங்களோட வாழ்க்கையில இல்லாம போயிடும். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தும். ஆமென். நீதிமொழி 22:6 என்ன சொல்லுகிறது? பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் என்ன செய்வானா? அதை விடாதிருப்பான். பிள்ளை வளர்க்கிறது இன்னைக்கு வீட்டுல ஒழுங்கா பிள்ளை வளர்த்தா பிள்ளை போற இடத்துல பிள்ளை ஆசீர்வாதமா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. போன கிழமை நம்முடைய ஸ்கூலுக்கு போன பொழுது ஒரு அம்மா வந்து சொன்னா, ஐயோ உங்களுக்கு தெரியாது தம்பி, இந்த பிள்ளைகள் பண்ற வேலை தெரியுமா? மயிலவை குடிச்சிட்டு டொய்லெட்ல வீசுறாளுகள், கொமட்டை உடைக்கிறாளுகள், டப்பை உடைக்கிறாளுகள், கொமட்ல ஏறி நின்று ஆடுறாளுகள். நான் சொன்னம்மா, இது உங்களும் பிள்ளை இல்லையம்மா, குற்றப்படும் பிள்ளை இல்லையம்மா, அம்மா அப்பா சரியில்லை. யாரு சரியில்லை? நாங்க வீட்டை பிள்ளை எப்படி வளர்க்கிறோமோ அந்த வாழ்க்கை தான் பிள்ளை வெளியாலும் பாடும். ஆமா ஆமா இல்லையா? இதுல இருக்கிறாங்கள நல்லா டான்ஸ் போடி நம்மளோட ஸ்கூல் தேசப்பா பாக்குறார். கவனமா இருக்கணும். நீ யார் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. என்ன பாருங்க, சின்ன பிள்ளைகள் கதைக்கிற கதையெல்லாம் பாடசாலை கேட்டா எங்களுக்கே வெக்கமா இருக்கு. ஐயா, இந்த வயசுல எனக்கெல்லாம் இப்படி பேச தெரியாம போச்சு. கத்தாது நம்ம ஆக்களும் சொல்லி வச்சிருக்கோம். தேவையில்லாம கதையில யாரும் காது கொடுக்கவே கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல எல்லாருக்கும் என்ன செய்யணும் தெரியும், சொல்லித்தான் வச்சிருக்கோம். கத்தரிக்கு எல்லாரும் குடும்பிய வட்டி போய் சாய்க்கணும். ஒழுங்கா இருக்கணும். ஏசப்பட பிள்ளைகள் சேர்ச்சில மட்டுமல்ல, வீட்டுல ஒழுங்கா இருக்கணும். வீடு நீட்டா வச்சு கொள்ளணும். என்ன ஆமா இல்லையா? சிலது வெள்ளையும் சொல்லையுமா போகும். வீட்டுல பாத்ரூம் கழுவுறது இல்ல, பாத்ரூம் அழுக்கிறதாலும் பாக்குறது இல்ல. வாலிய பிள்ளை வெளிக்கிட்டு போய் பாருங்க, ஐடியில போகுது, ஐடியில போகுது. நல்ல வேலை விண்வெளிக்கு போகல, வீட்டுல ஒரு வேலை செய்யல. குறிஞ்சு அம்மா அப்பா ஒரு வேலை செய்ய குறைஞ்சு போயிடும். புள்ள வளர்ப்பு வளர்த்திருக்கிற பிள்ளைகள் ஒழுங்கா வளர்க்கணும். பிள்ளைகளை கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்துல பிரச்சனை. ஒழுங்கா பிள்ளைய வளர்க்காம கட்டி கொடுத்துட்டு குடும்ப பிரச்சனை இல்ல, அவன் சரியில்லை. நாம வளர்த்த வளர்ப்புல வந்தவன் சரியில்லை. நாம வளர்த்த வளர்ப்புல வந்தவன் ஒன்று மல்லு கட்டிடலாமா? ஐயோ ராசா வேடாமடா, இதை நீ வச்சுக்கொள்ளுங்க, நாம் புறந்து போறோம். அதனால இலங்கையில டிவோர்ஸ், நம்ம அரசாங்கம் என்ன சொல்லிருக்கு தெரியுமா? இலங்கையில டிவோர்ஸ் விவாகரத்து அதிகரிச்சு போச்சான். எத்தனையோ வைத்தியசாலை மூடணும், டாக்டர் இல்லையா?
இப்பதான் எங்க ஆட்களுக்கு விளங்குது. நான் சொன்ன வடுவா பயல்களை நீங்க பண்ணின அட்டகாசத்துக்கு எல்லாம் அனுபவிக்கத்தான் வேணும். ஜெபம் பண்ணணும்.